களத்துக்குள்ளே விஜய் வரமாட்டார் மேடம். அதாவது சிஎம் கேண்டிடேட்டா வரமாட்டாரு. ஸோ அந்த கள ரிப்போர்ட்டெல்லாம் லைட் ரீடிங்க்காகவும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமே தவிர, நிஜ களத்துக்குள்ள சீமான் இருப்பாரு. விஜய் இருக்க மாட்டாரு. அதத்தான் சீமானே சொல்லிட்டாரு. தம்பி நீ ஏட்டு சுரக்கா, காகித புலின்னு மாநாடு முடிஞ்சதுமே ரொம்ப துல்லியமா அடிச்சு விஜய கணிச்சு இது பண்ணாரு. ஸோ இத டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னா, விஜய் வந்து ஒரு ரூ. 300,00,00,000 செலவழிக்கணும். 214 கேண்டிடேட் தயார் பண்ணணும். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ரூ. 1,00,00,000 அவரு குடுக்கணும். அப்படி பண்ணுனா தான் விஜயால 214 கேண்டிடேட் போட முடியும். ரூ. 300,00,00,000 இல்லாம 214 போட முடியாது. அது இல்லாம விஜய் கேண்டிடேட் போட்டாருன்னா, சேலம், தருமபுரி பெல்ட் எல்லாம் வன்னியர் வெள்ளாள குன்றர் பெல்ட் எல்லாம் எடப்பாடிட்ட விலை போயிருவான் கேண்டிடேட். இப்பவே எடப்பாடி குடுக்க காசுல போய் அவன் கூட்டத்துல போய் கொடிய பிடிச்சு விலை போகக்கூடிய ஆட்களாட்டு விஜய் தொடங்கி தொண்டம் வர அந்த லெவல்ல ஆயி போனான். அப்ப நீங்க அவனெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணி 214 போட்டா தான் விஜயால நிக்க முடியும்.